வெல்கம் டு வி. எங்கேயாவது நான் சொல்லிட்டேண்ணா எல்லாத்தையும் சொன்னண்ணா அதை எடுத்தியா? வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல். விஎஸ் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அரிசி மாவு முறுக்கு செய்கிறதுக்காக இந்த 200 டம்ளர் நிறையா மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு, எள்ளு கொஞ்சமாக தனி மிளகாய், பட்டை மிளகாய் தூள், இப்போ பெருங்காயத்தூள், இப்போ ஓமத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 1 டம்ளரு மாவுக்கு இதால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மாவு போட்டுக்கலாம். மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ சுட எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக ஒரு டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி பத்தலைனாலும் தண்ணி போட்டு பெசரிக்கலாம். மாவு கொஞ்சம் இதாக இருந்தாலும் இலகுவாக இருந்தாலும் நம்ம மாவு போட்டு பெசரிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பதம் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு நம்ம முறுக்கு குழையில வச்சு புழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காயுது, நம்ம புழிஞ்சிடலாம். இப்போ நம்ம முறுக்கு குழையில மாவு போட்டுக்கலாம். சின்ன குழை தான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
ம். ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இப்போ முறுக்கு வெந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 4 முறுக்கும் அப்படியே எடுத்துக்கலாம். அழகாக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நான் சுற்றிக்கின்னு வரேன். அரிசி மாவு முறுக்கு ஹெல்த்தியாக கிரிப்ஸியாக சூப்பராக சுட்டாச்சுங்க. நானே பயந்துங்க அரிசி மாவில் வருமோ வராதான்னு பயந்துங்க சின்னதாக சுற்றினா சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் பயத்தில் தான் சுற்றினா, வெறும் அரிசி மாவில் சுற்றுறமே வருமோ வராதான்னு பயத்தில் தான் சுற்றினா. சூப்பராக இருக்குது. இந்த ஹெல்த்தியாகவும் இருக்குது. நம்மளுக்கு நல்லா மொறுன்னு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.